இன்றைய நாட்கள் சிறப்பாக இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஆசியோடு நேற்றைய பயணம் சிதம்பரம் சென்றிருந்தோம். அங்கே மிக ரம்மியமான ஒரு காட்சி. யாமுக்கு அந்த சிதம்பரத்திலே அந்த தில்லை நடராஜருக்கும் தாயார் பார்வதி தாயாருக்கும் அந்த அபிஷேகம் பண்ண இளநீரிலே எனக்கு அந்த இளநீரை தூக்கி போட்டார்கள். அதை இறைவன் நீ அதை எடுத்துக்கொள்ளுடா என்று சொன்னார். அதை எடுத்து பார்க்கும்போது எனக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன் என்று சொல்கிறோம் என்றால், அந்த இளநீரிலே நந்தி காட்சி இருந்தது. அந்த இளநீரிலே நந்தியும் தாயாருடைய பாதமும் இருந்தது. அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சி. நேற்று நான் இந்த இடத்துக்கு நான் என்று சொல்லக்கூடாது, அகங்காரமாகிவிடும். யாம் என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே ஊருக்கு எங்களுடைய திண்டுக்கல் பகுதிக்கு நாங்கள் ஒரு 3 மணிக்கெலாம் வந்து விடுவோம் என்று கணக்கு போட்டேன். என்றைக்குமே ஒரு விஷயம் கணக்கு என்று போடக்கூடாது என்று என்னுடைய குருநாதர் மௌனசித்தர் சொல்லுவார். அதுபோலவே இரவு நைட்டு வருவதற்கு எங்களுக்கு 11 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. ஆகையால் ஊர் வந்து சேரும்போது மிகவும் ரொம்ப நேர காலம் ஆகிவிட்டது. அப்படி ஒரு நிகழ்வு. இந்த இளநீர் பார்வதி தாயாருக்கு உடைத்த இளநீரிலே இந்த ஒரு மயில் காட்சி எங்களுக்கு இறைவன் ஆசியோடு. மிக ரம்மியமான காட்சி. இந்த இளநீர் ஐயாவுக்கு பருகின இளநீர். சிதம்பரம் நடராஜர் அவர்களுக்கு பருகின இளநீரிலே இந்த ஒரு நந்தி காட்சி. அது இந்த நந்தியாகப்பட்டவர் சிதம்பரத்திலே அந்த நடராஜர் கோயிலுக்கு அருகே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலே தில்லை காளி என்று சொல்லுவோம். அந்த இடத்திலே இந்த சாக்கு திரும்பி கிடந்தது. அந்த தாயிட்ட கேட்டேன், உம்மை பார்க்க யாம் இந்த நந்தி குழந்தை வந்திருக்கேன், எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்டேன். அதை திருப்பி பார்க்கும்போது எனக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த சாக்கிலே இவ்வளோ ரம்மியமாக ஒரு நந்தி காட்சி. எதற்கு சொல்கிறோம் என்றால், இறைவன் எங்களை அவ்வளவு தூரம் ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படி என்று சொல்கிறார்கள். உம்மை 100% உன்னுடைய ஆன்மீக பயணம் எங்களுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறதுடா என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இறைவன் எங்களை வைத்துள்ளார். இது ஐயாவுடைய பெருமாள், அவருடைய சிவன் ஈசனின் மாமா என்றே சொல்லுவார்கள். அவருடைய பாதத்திலிருந்து எடுத்து அந்த துளசியை கொடுத்தார்கள். நல்லதே நடக்க வேண்டும். இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சனிக்கிழமை மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். 10/8/2024. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.